ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் டாவின்சி ரிசால்வில் நியூ ப்ராஜெக்ட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் டாவின்சி ரிசால்வ் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உங்களோட ப்ராஜெக்ட்லாம் இங்கே தான் சேவ் ஆகும். அண்டு இதில் ஐக்கானே மாற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி லயனா அண்டு இன்ஃபர்மேஷனோட சேவ் ஆகும்னா இங்கே நீங்கள் எந்த ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களோட ப்ராஜெக்டோட நேம் இருக்கும். அண்டு இங்கே வந்து லாஸ்ட்டாக எப்போ உங்கள் ப்ராஜெக்டை மாடிஃபை பண்ணிங்களோ அதோட டேட் இருக்கும். அண்ட் அப்புறம் ப்ராஜெக்டோட ஃபார்மேட் அதாவது ரிசல்யூஷன் இருக்கும். அண்ட் அப்புறம் எப்போ அந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிங்களோ அந்த டேட்டும் இருக்கும். அண்டு உங்களோட ப்ராஜெக்டோட சைஸை அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோக்கல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா லோக்கல் டேட்டாபேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு அது இல்லைன்னா இங்கே வந்து ஆட் டேட்டாபேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே லோக்கல் டேட்டாபேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்து எங்கே சேவ் ஆகுதோ அதோட லொக்கேஷன் வந்து இங்கே இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு டேரெக்டாக அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடும். நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் இதை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அண்டு இப்போ வந்து ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கலாம். இதில் வந்து நேம் வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி நேம் வச்சுக்கிட்டேன். இப்போ க்ரியேட் கொடுத்துருவேன். ஸோ க்ரியேட் பண்ணியாச்சு. நம்மளோட நியூ ப்ராஜெக்ட் நம்ம எந்த நேம் கொடுத்துருக்கோமோ அந்த ப்ராஜெக்ட் வந்து இங்கே சேவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு நியூ ப்ராஜெக்ட் கொடுத்த உடனே இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம்.